சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கணக்காய்வாளர் நாயகம் நியமனம், கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள், இறுக்கமான நடைமுறைகளும் அறிவிப்பு. திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் நிலநடுக்கம், நிலப்பரப்பிலும் உணரப்பட்ட அதிர்வு. மாவை சேனாதிராஜா சிறைவாசம் அனுபவித்த சிறந்த தலைவர், வடக்கு ஆளுநர் புகழாரம். நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, அன்டோனியோ குட்ரஸ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா கணக்கு ஆய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய பரிந்துரை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியினால் 5வது முறையாக ஒருவரது பெயர் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு சபை கூடி இன்று கலந்துரையாடியுள்ளது. இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முறையாக ஆய்வு செய்ய உறுப்பினர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கூடும் நாளான எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இது குறித்த இறுதி முடிவை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்ற போதே போராட்டத்தை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது. பிப்ரவரி 2 காலை 8 மணி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகள், கடும் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் இன்றைய தினம் பிற்பகல் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 3.5 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 3:49 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தமிழ் மக்களின் உரிமைக்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த மிகச்சிறந்ததொரு மனிதர் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்ற நினைவு பேருரை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மிக உன்னதமானவர், ஒரு தன்னுடைய கொள்கைக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவர், அந்த கொள்கையிலே உறுதியாய் நின்றவர். முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மிக எளிமையானவர், மிக எளிமை. யாரும் போய் அணுகலாம், யாரும் போய் கதைக்கலாம், அவரோட தனக்கு தெரிந்தவர்களோ அல்லது தனக்கு பிடித்தவர்கள் என்று கூட தேவையில்லை. அவர் யாரும் போய் ஒரு அணுகக்கூடிய ஒரு மிக எளிமையான மனிதர். அது மட்டுமில்லை, மிக நேர்மையான மனிதர். நேர்மையும் ஒரு பெருமை இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு மனிதர் தான் அவர். யாரும் கேட்கின்ற பொழுதும் எதுக்கும் அவருக்கு அந்த துணிவு வராது, மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு துணிவு வராது. அவர் அப்படிப்பட்டவர். எது இந்த மக்கள் போய் கதைத்தாலும் அதை நாங்கள் கட்டாயமாக அதை செய்வோம் என்ற ஒரு நேரான சிந்தனையோட ஒரு கதைக்கின்றவர். அந்த வகையிலே அவர் உண்மையிலே ஒரு மிக தன்னுடைய வாழ்நாளிலே பல நீண்ட காலம் சிறையிலே இருந்து அந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான். அந்த வகையிலே அவருடைய அந்த சேவைகள்
எப்பொழுதும் மக்களால் மறக்கப்பட முடியாதவை. அந்த வகையிலே அவர் ஒரு மிக உன்னதமான ஒரு மனிதன். அந்த வகையில் அவருக்கு இந்த நிகழ்வெடுப்பது மிக சால பொருத்தமானதும் தகுதியானதுமாகும். அந்த வகையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கிவுலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மாவட்டத்திலே இருந்த நிலவரம் மகாவலி அதிகார சபையினால முன்னெடுக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளில் தற்பொழுது வவுனியா பிரதேசத்தில் வன்னி மாவட்டத்திலே மகாவலி எல் வலயத்திற்கு நடக்கிற விடயத்தை பார்த்தால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே விடயம் தான். மகாவலி டி வலயத்திலே 4 வருடங்களுக்கு முதல் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி, அந்த அநீதி இப்பொழுதும் அநீதிக்கான ஒரு நிரந்தரமான தீர்வில்லை. ஆனால் தற்பொழுது அந்த அநீதியான விடயம் பெரிய அளவிலே ஒரு பூதாரமான பிரச்சனை இல்லாவிட்டாலும் கூட அதே பிரச்சனை இப்பொழுது மகாவலி எல் வலயத்தில் கிவுலோயா என்ற பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வவுனியாவிலே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த பிரச்சனை கைவிட்டதாக அல்ல. இந்த பிரச்சனை மீண்டும் மட்டக்களப்பிலே வரக்கூடிய சூழல் இருக்கு. இந்த விடயங்களை எதிர்த்து நாங்கள் ஒரணியாக நின்று போராடி நாங்கள் வெல்ல விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலங்கள் நாங்கள் முழுமையாக இழந்து நாங்களும் நீர்கொழும்பு பிரதேசத்திலே எப்படி தமிழ் என்ற அந்த அடையாளத்தை இல்லாமல் போய் பெரும்பான்மை சமூகத்தோட ஒரு கலப்பு முறையை வாழ்வது போல எங்கட பிரதேசங்களே வந்து நிலைமை மாறும். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வின் போது கிவுலோயா திட்டம் தொடர்பான பிரேரணையால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனைய கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அதிகளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிங்கள குடியேற்றமான கிவுலோயா திட்டத்தினை எதிர்க்கும் வகையிலான பேரணி ஒன்றினை வலி கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் சபையின் ஒப்புதலுக்காக கொண்டு வந்துள்ளார். இதன்போது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் இடம்பெற்றது. மகாவலி திட்டம் வெளியோயா திட்டம் போன்று திட்டமிட்டு தமிழ் மக்களின் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் திட்டமாகவே கிவுலோயா திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது என சபையில் சுட்டிக்காட்டிய தவிசாளர் கிவுலோயா திட்டத்திற்கு எதிரான பிரேரணையை சபைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனை தேசிய மக்கள் கட்சியின் 9 பிரதேச சபை உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். ஏனைய தமிழ் கட்சிகள் அனைத்தும் குறித்த திட்டம் தமிழ் மக்களுக்கு விரோதமானது என்ற வகையில் பிரேரணையை ஆதரித்து வாக்களித்தனர். தேசிய நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்ததாக முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச வழங்கிய வாக்குறுதி ஒரு அரசியல் கருத்தாகும் எனவும் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் மக்கள் தனக்கு வழங்கும் வாக்குப்பலத்தை பொறுத்தே தனது கட்சி முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என தெரிவித்ததாக முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் கூறும் விடயங்கள் அனைத்தும் நடைமுறையில் மிக குறைவாகவே செயற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் இந்த செயற்பாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் பல உறுப்பு நாடுகள் தமது கட்டாய நிதி பங்களிப்பு தொகையை செலுத்த தவறியமையினால் நிதி நெருக்கடி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அன்டோனியோ குட்டெரஸ் எச்சரித்துள்ளார். இந்த நிதி நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருவதுடன் இது ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டங்களை செயற்படுத்துவதில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் குட்டெரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலை தொடருமானால் எதிர்வரும் ஜூலை மாதம் அளவில் அமைப்புக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் 193 உறுப்பு நாடுகளுக்கு அன்டோனியோ குட்டெரஸ் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமக்குரிய கட்டாய பங்களிப்பு தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி விதிகள் மற்றும் நடைமுறைகளை திருத்துவதற்கு இணங்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார். ஐநாவின் மிகப்பெரிய நிதி பங்காளிப்பாளரான அமெரிக்கா
பல நிறுவனங்களிடமிருந்து விலகியதை அடுத்து இது வருகிறது. பல உறுப்பு நாடுகள் பணம் செலுத்த மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அமெரிக்க நீதித்துறை நேற்று 3 மில்லியனுக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட புதிய ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான பாரதூரமான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நியூ ஜெர்சியில் வைத்து 13 முதல் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவரை ட்ரம்ப் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கின்றது. இதன்போது அந்த சிறுமி தற்காப்புக்காக ட்ரம்பை கடித்ததாகவும் அதற்காக அவர் அச்சிறுமியின் முகத்தில் தாக்கியதாகவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்பின் மார்-ஏ-லாகோ இல்லத்தில் நடைபெற்ற விருந்துகளில் எலோன் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் மற்றும் இவான்கா ட்ரம்ப் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதாக ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய கணக்காய்வாளர் நாயகம் நியமனம், கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள், இறுக்கமான நடைமுறைகளும் அறிவிப்பு. திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் நிலநடுக்கம், நிலப்பரப்பிலும் உணரப்பட்ட அதிர்வு. மாவை சேனாதிராஜா சிறைவாசம் அனுபவித்த சிறந்த தலைவர், வடக்கு ஆளுநர் புகழாரம். நிதி நெருக்கடியை சந்திக்கும் அபாயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, அன்டோனியோ குட்ரஸ் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.